ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிற மகா பெரிய திட்டத்திற்காக, மகா பெரிய தயவுக்காக ஹல்லேலூயா. யாராருக்கோ என்னென்னவோ விபத்துகள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி போனால் விபத்து நடக்குது, அங்கே போனால் விபத்து நடக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்ம சேமத்தோடு ஆமென் இந்த 8ஆம் மாதத்திலையும் கர்த்தர் நம்முடைய கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைதானே? ஆமென். உண்மைதானே? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எத்தனை பேர் தெரியும்? ஆமென். அதான் ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. ஏசாயா அந்த தலைக்காணி கொடு. அந்த தலைக்காணி கொடு. ஆமென். எப்படியா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். ஆமென். யார் உறுதியாய் பற்றி கொள்ளணும்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உமாவை உடையவள், அவங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. அவங்களை எப்படி பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார். ஆமென். சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் யாரு? ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் காத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ
விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆச்சரியத்தை செய்யும்படியாக அல்லேலூயா எத்தனையோ சறுக்கல்கள், எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ சறுக்கலான காரியங்கள். தாவீது சொல்கிறான் அப்படிதான், என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உங்களது கரை என்னை தூக்கி விடுகிறது. எத்தனையோ முறை நம்ம சறுக்கி விழுகிறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்பெல்லாம் அவருடைய கரை நம்மை தூக்கி நிறுத்துகிற கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட செய்திக்கு நேராக நம்ம செல்லலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-15 வரியை நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-15 வரை நிறுத்தி வாசிங்க. அந்நாட்களிலே தேங்க்யூ அப்பா. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணையை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோக்கரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தன்மைதான அந்தியோக்கியாக பட்டணத்தாகிய நிற்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேன பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நின்ற அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கடவோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பராக்கரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாரருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமர் பேசினான். எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும்
அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வசனம் முழுவதுமே நேற்று தினத்தில் நான் தியானிக்கும் போது ஆமென் 2 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நான் மேலே வந்து உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆண்டவரே பேசுறது, ஹல்லேலூயா, ஒன்றுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பொன்மொழி, ஸ்வேதா, கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு மணி 1 ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு என்ன பேசுறது ஆண்டவரே, என்ன சொல்லுறது அப்படின்னு தியானிக்கும் போது அழைப்பு அப்படின்னு மட்டும் ஒரு செய்தின்னு போட்டு அழைப்புன்னு மட்டும் போட்டுட்டேன். ஏன்னா இவங்க பேசுனே இருந்ததுனால நீங்கள் கிளம்பி தயவுசெய்து போயிடுங்க கீழே அப்படின்னு கழுத்து பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு. இல்லை நான் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் படுப்போம், நாங்கள் தயவுசெய்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு உட்காந்துட்டேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து அழைப்பு அப்படின்னு சொல்லும் போது ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது அந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பவுலாகிய சவுலாயிருந்த அவனை யாரை மாற்றுறாரு? மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த அழைப்பு சவுலாயிருந்த பவுலை தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவனாய் துன்மார்க்கனாய் ஹல்லேலூயா இருந்த அவனை எப்படி அழைக்கிறார்? தேவன் அழைக்கிறார். ஆமென். ஒருவரை தேவன் அழைப்பாரானால் ஆமென் விசேஷ காலிங்க தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அழைப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அழைக்கும் போது அடி விழும், உதவுழும், ரத்தம் வரும். ஹல்லேலூயா. சராய்ப்புகள் நடக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாவற்றிலும் நம்ம பயந்து ஓடுவோமானால் இந்த வேலைக்கு நீ லாக்கிப்பட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவனை சவுலாயிருந்த பவுலை அழைக்கும்போது ஆமீன் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் பார்க்கும் அழைப்பு இந்த அதிகாரம் முழுவதும் அவர் அழைக்கிறார். ஆமீன். என்ன சொல்கிறார்? அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது படிங்க, கிரேக்கரானவர்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அந்த நாட்களில சபை கூடுகிற நாட்களில சபைகளில ஜனங்கள் வருகிற நாட்களில அநேக முறுமுறுப்புகள் வரும், அநேக தர்க்கங்கள் வரும். அல்லேலூயா. அநேக போராட்டங்கள் வரும். ஜனங்கள் பெருகிற நேரத்தில், விசுவாசிகள் பெருகிற நேரத்தில். ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். ஏண்டா நம்ம வந்தோம், ஏண்டா நம்ம இதில் காலை வச்சோன்னு அப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடக்குமானால் இதில் நடக்கிறது சாதாரணமாக காரியம் அல்ல. அல்லேலூயா. அப்போது விலையேற பெற்ற சபை, அவர் ரத்தத்தினால சம்பாரிச்ச சபையை அல்லேலூயா அங்கேயே என்ன ஆச்சு? முறுமுறுப்பு தர்க்கங்கள் உண்டானது. 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பன்னிரவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்பவே சபைகளில் சோறு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்பவே சபைகள் என்ன போட்டிருக்காங்க? சாப்பாடு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. பசிக்கும்ல. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கேட்டுட்டு ஆமென். அல்லேலூயா. நரேஷ்மரி இருக்கிற ஆளுங்களுக்கு பசிக்கும்ல. அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்களா? சோத்துக்கு சண்டை போடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. நீ விசாரி, நீ போ கீழே, நான் ஏன் போனோம், நீ போ. அல்லேலூயா. நான் மட்டும் தான் செய்யணுமா இந்த வேலையை? அல்லேலூயா. இந்த பந்தி விசாரிப்பு, துடைக்கிறது, பெருக்கிறது, கழுவுறது, மொழுவுறது, அல்லேலூயா நான் தான் செய்யணுமா, நீ தான் செய்யணுமான்னு சொல்லி நேற்று படிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்தது. அல்லேலூயா. ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போவே தர்க்கங்கள் வந்திருக்கு. இப்போ எதுக்காக? சோத்துக்காக. நீ போ, நான் போ, நான் ஏன் போடணும், டீ போடணும், நீ போய் டீ போடு, நீ போய் பரிமாறு, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் என் வேலை கிடையாது, கக்கூஸ் கழுவுற வேலையெல்லாம் என் வேலை கிடையாது. ஆமேன். இதெல்லாம் என் வேலையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். சீக்கிரம் வானா அது என் வேலையா?
நான் அப்படிலாம் வரவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். கக்கூஸ் கழுவுற வேலை என் வேலை இல்லை, துடைக்கிற வேலை என் வேலை இல்லை, முழுகிற வேலை என் வேலை இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது என்ன சொல்கிறாங்க, தகுதி இல்லை. நாங்கள் எப்படி பண்ணுவோம்? மைக்கு தான் பிடிப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நான் மைக்கு தான் பிடிப்போம். இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். பெரிய பெரிய இடங்களில் நடக்குது. ஒன்லி ஃபார் வாசிப்போம், அப்புறம் போயிடுவோம், சாப்பிடுவோம், போயிடுவோம், வருவோம், போயிடுவோம். இந்த வேலை செய்ய, அந்த வேலை செய்ய, அப்புறம் இதை செய்ய, அதை பண்ணுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பந்தி விசாரிக்கல நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் எப்படி பண்ணுவோம்? மைக்கு மட்டும் தான் பிடிப்போம், உபதேசி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் பிரித்தெடுத்து கொண்டு வரும்போது அல்லேலூயா பல காரியங்கள், பல சோதனைகள் நம் வாழ்க்கையில் வரும், வராம போகாது. ஆமென், அல்லேலூயா. அதை கண்டு நம்ம சோர்ந்து போகாமல், பின்னடையாமல் அல்லேலூயா எதிர்நோக்கி போகணும். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை எதிர்நீச்சல் போடுகிறதா கிறிஸ்துவ வாழ்க்கை? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை எதிர்நீச்சல் தான். அல்லேலூயா. அந்த எதிர்நீச்சல் போட்டுன்னு தான் போகணும். ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது, நான் கீழே விழுந்துருவேன், அல்லேலூயா, நான் இப்படியே பின்தங்கியா போயிடுறேன், ஒட்டப்ப கலப்பையில் கையை வச்சிட்டோம் அவனை, அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்கக்கூடாது. கலப்பையில் கையை வச்சுட்டு பிறப்பு ஐயோ நான் ஏன் கையை வச்சேன், நான் ஏன் காலை வச்சேன், அல்லேலூயா, ஏன் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறவன் சீஷன் அல்ல, சொல்லுகிறவன் அது அழகு அல்ல. அல்லேலூயா. அப்போ பாருங்க 13ஆம் வசனம் படிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை, நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் தெரிந்து கொண்டுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எப்படி 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 எப்படிங்க? ஒவ்வொரு வேலைக்கும் என்ன சொல்றாருங்களா? சும்மாவே அவங்கள அழைக்கல, சும்மாவே அவங்கள கூப்பிடல. ஆமென், அல்லேலூயா. அதற்கு வேண்டிய பிரதிஷ்டையும், அதற்கு வேண்டிய பயமும், அதற்கு வேண்டிய தகுதியும் தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். என்ன பண்ணிறாரு? ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி? கூட்டுறது, பெருக்கிறது, சமைக்கிறது, அல்லேலூயா, சமையல் பந்தி விசாரிக்கிறது, அல்லேலூயா, அடிக்கிறது, இசை வாசிக்கிறது, சும்மாவே உங்களை தெரிந்து கொள்ளலை ஆண்டவர். உங்களை சும்மாவே அழைக்கல, உங்களை அழைப்பு விசேஷமான, அதுலேயும் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பெருக்குன்னு சொன்னேன், இப்போ பார்த்தாலும் இதை பெருக்குன்றாங்க, அதை கழுவுன்றாங்க, அதை செய்யுன்றாங்களே. அது உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அங்கே சொல்கிறாங்க 7 பேர். எப்படியா? நீ எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கணும், ஞானம் நிறைந்தவனாக இருக்கணும், அல்லேலூயா, நற்சாட்சி பெற்று இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதில் நீ 7 பேரை தெரிந்து கொள்ளு. ஆமென். இவங்க இதுக்கு தகுதியாக இருப்பாங்க, இதுக்கு இவங்க அவைலபிளாக இருப்பாங்க, இதுக்கு இவங்க தகுதி, இசை வாசிக்கிறதுக்கு இவங்க தகுதி, பந்தி விசாரிப்பிற்கு இவங்க தகுதி, பெருக்கிறதுக்கு இவங்க தகுதியானவர்கள், அந்த பாத்ரூம்க்கு இது பண்ணுறதுக்கு கிளீனிங் ஒர்க்கு இவங்க தகுதியானவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏதோ உப்பு சப்பு இல்லாமல் கொண்டு வந்து அவங்க நிறுத்தலைங்க, அல்லேலூயா. அதுலேயும் விசேஷ ஆவி உடையவர்களை தான் இதுக்கு பிரித்தெடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். என்ன போய் கக்கூஸ் சொல்கிறீங்களே, அல்லேலூயா. ஆமென். ஒரு IAS அதிகாரி போயிட்டு ஒரு பெரிய சபையில், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு IAS அதிகாரி வராங்க. அவருக்கு போய் இந்த வேலை, ஐயா இந்த பாத்ரூம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும் சொல்ல முடியுமா? அவர் செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆர்டர் எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருது.
அல்லேலூயா. விசேஷ ஞானம், பரிசுத்த ஆவி, நற்சாட்சி அவர் பெற்றிருக்கனால தான் அந்த ஆர்டர் எங்கேருந்து வந்தாலும் அவர் செய்தே ஆகணும். அல்லேலூயா. அவர் பச்சை இங்கில் கையெழுத்து போட்டாலும், அல்லேலூயா, நீ ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும், ஆமென், அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் இது செய்யினா செஞ்சுதாகணும். அல்லேலூயா. அது உன் அழைப்பு. அல்லேலூயா, உன் அழைப்பு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீ முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. நீ முறுமுறுத்தே ஆனால், அல்லேலூயா, அதை எடுத்து வேற ஆள் கொடுத்துருவாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த காரியத்தை வேற ஆளுக்கு போயிடும். அந்த காரியத்தை யாருக்கு போயிடும்? ஆமே. உன்னோட பெஸ்ட்டாக செய்கிறவங்க, உன்னோட அதிகமாக பண்ணுறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருவார். நீ தகுதி தான், அதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் நீ செய்ய தவறினால், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த பொறுப்பை வேற ஆளுக்கிட்ட கொடுத்துருவாரு. ஆமீன். அப்போது 7 பேரை நம்ம என்ன பண்ணுமா, இந்த வேலைக்கு ஆயத்தப்படுத்தணும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரு, எப்படி சொல்லுது பார், எவ்வளோ பெரிய நான் அப்பா டக்கராக இருந்தாலும் நீ சபைக்கு வந்தால் எல்லாம் சமந்தான். அதான் சொன்னேன்னு, எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் நீ முதலமைச்சராக இருந்தாலும் நீ வந்தாலும் நீ அங்கே தான் உட்காரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவருக்கு இங்கே தான் நிற்கணும். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் என் தேவன் பெரியவர், அபிஷேகம் என் தலை மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பு என் மேலே. அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்ட அழைப்பு உன் மேலே. ஆமென், அல்லேலூயா. அல்ல, பெருமைக்காக சொல்ல, கர்த்தருடைய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். ஆமீன். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பில் தேவன் அழைப்பார். அல்லேலூயா. அவங்கள குற்றப்படுத்தினாலும், அவங்களுக்கு விரோதமாக பேசினாலும் அது தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போது பாருங்க, கீழே படிச்சுட்டு வாங்க. 7 பேரை அவங்க பிரித்தெடுக்கிறார். எந்தெந்த வேலைக்கு? பந்தி விசாரிப்புக்கென்று. அல்லேலூயா. சாப்பாடு போடுற விஷயத்தில் பந்தி விசாரிக்கிறதுக்கு அல்லேலூயா ஊழியர்களை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஊழியர்களை தான் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். கீழே படிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. ஊழியர்கள் ஊழியக்கார வேலை செய்யணும், நாங்கள் எங்கள் வேலையை செய்யணும், நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும். நாங்கள் உங்கள் வேலையை செய்ய முடியாது, நீங்களும் எங்கள் வேலையும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போது என்ன பண்ணணுமா? நாங்கள் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நாங்கள் எப்படி இருக்கணும்? அவங்க சொல்கிறாங்க. யார்? அங்கே ஜனங்கள். என்ன இது உங்களை மாரி ஆளுங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் கஷ்டப்படுறோமே, நாங்கள் மட்டும் இது பண்ணுறோமே. அல்லேலூயா. அப்படின்னு அவங்க முறுமுறுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அம்மா நீ இந்த வேலை தான் செய்யணும், உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இது. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? நான் வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், தேவ சமூகத்திலேருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அதை உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? போதிக்கணும். அதுதான் எங்கள் வேலை. அல்லேலூயா. நான் போய் சமைக்கிறதோ, பந்தி விசாரிக்கிறதோ, டீ போடுறதோ, மொழுவுறதோ இஸ் மை டியூட்டி. நோ. அல்லேலூயா. நான் அதுதான் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. அதுதான் நடக்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் எல்லாமே செய்யணும். ஆனால் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் அதுதானே, வேறு வேலையே செய்ய மாட்டாங்களா அவங்க? உங்களுக்கு இதே வேலை தானே, தேவ சமூகத்தில் உட்காந்து இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், படிக்கணும், அநேகருக்கு ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த வேலை செய்யணுமா? அது அவங்களோட வேலை, அது எங்களுடைய வேலை. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திரணும், தேவனுடைய பார்க்கணும், அல்லேலூயா அவருடைய வார்த்தையை கேட்கணும். நேற்று முழுவதும் அப்படியே உட்காந்துருந்தான், ஒன்றுமே வரல. அல்லேலூயா. இவனுங்க வேற பேசிட்டே இருந்ததுனால எனக்கு ஒன்றுமே புலப்படவே இல்லை. தயவு செய்து நீங்கள் போங்க அப்படின்னு
தொர்த்தி விட்டுட்டு காது ஆத்துட்டு பிறப்பு தான் வந்து உக்காந்தேன். அல்லேலூயா. அப்போது தேவனோடு. ஆமென். அல்லேலூயா. எங்கள் வேலை இதுதான். ஏன் இது மட்டும் தான் நீ பண்ணுவியா? இது மட்டும் தான் நீ செய்வியா? அல்ல, வேதம் என்ன சொல்லுது? படிங்க திரும்ப. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். எங்கே ஜெபிக்க விடுறீங்க? எங்கே வேத வசனத்தை போதிக்க விடுறீங்க? ஊழியத்தில் இடைவிடாமல் எங்கே இருக்க விடுறீங்க? அல்லேலூயா. ஆனால் அது செய்யாதபடிக்கு நீங்கள் தடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன? ஐயோ ஐயோ ஐயோ. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கீழே படிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. இந்த யோசனை நான் சொல்கிறேன், இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, என் வேலை இந்த வேலை கிடையாது, நான் வெறும் இது தான் பண்ணுவேன், இது நீங்கள் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொருத்துக்கும் 7 பேரை கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலை செய். பொன்மொழி கக்கூஸ் கழுவு, பொன்மொழி கக்கூஸ் கழுவு. எப்சி நீ எல்லா வேலையும் ஆல்ரவுண்ட் நீ தான் பார்த்துக்கோ. பொன்மொழியை மட்டும் அந்த வேலை செய்ய சொல்கிறீங்க, என்னை மட்டும் எல்லா வேலையும் பார்க்க சொல்கிறீங்க. இது நியாயமா? ஏன் அது கக்கூஸ் கழுவு மட்டும்தான் செய்யணுமா? ஏன்னா பெருக்கணும், துடைக்கணும், மாப் போடணும், மேலேருந்து கீழே வந்து பெருக்கணும் வரணும், அது உனக்கு கொடு. பாய் போடணும், அது உன் மேலே இந்த கடமை. அது அப்படி தான் நடக்குது. நீ பெரியவளா, நான் பெரியவளா, இது அதுதான் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போது என்ன? இப்போ இந்த யோசனை சொல்லும் போது சபையாருக்கு எல்லோருக்கும் எப்படியா இருந்தது? பிரியமாக இருந்தது. ஒரு நல்ல யோசனை, பரவாயில்ல, நான் இதில் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து அப்போ இருந்த சபை மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. படிங்க. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோக்கோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்க தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாராகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு 7 பேரை தெரிஞ்சுக்கினாங்க. அல்லேலூயா. எந்த வேலைக்கு? பந்தி விசாரிப்புக்கு, சமையல் வேலைக்கு. சமைக்கணும், அவங்க பரிமாறணும், கழுவணும், எல்லாம் அங்கே பெண்களை பேரை போட்டுக்குது. எல்லாம் அங்கே என்ன பேர் போட்டுக்குது? எல்லாம் பந்தி விசாரிப்புலேருந்து, கழுவுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, போடுறதுலேருந்து எல்லாம் ஆண்கள் தான். அல்லேலூயா அல்லேலூயா. கழுவுறது மொழுவுறது எல்லாம் ஆண்கள் தான், டிபார்ட்மெண்ட் தான். நான் சொல்லலை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதற்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்கள தகுதிப்படுத்தி அபிஷேகம் பண்ணி இந்த வேலைக்காக அவங்கள நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது அந்த பொறுப்பு வந்து ஸ்தேவான் மேலே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எப்படி அவருடைய அழைப்பு விசேஷமானது. நீரழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது. எப்படியா? அவருடைய அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நீ எங்கே தான் போனாலும் அல்லேலூயா உன்னை தூக்கின்னு வந்து போட்டுருவாருங்க. நீ இந்த வேலைக்கு தான் ராஜா லாக்கி, நீ எந்த வேலைக்கும் லாக்கி கிடையாது. அல்லேலூயா. நீ என்ன தான் அவருக்கு டகால்ட்டி பண்ணாலும், அவருக்கு என்ன தான் நீ டிமிக்கி கொடுத்தாலும், என்னதான் நீ யோனாவை போல நினைவுக்கு போவ தர்ஷிக்ஷன் நீ கப்பலுக்கு ஏறி போனாலும் அங்கே ஒரு மீனை வச்சிருப்பாரு. எங்க? உன் அழைப்பை விட்டு நீ வெளியே சற்று பிசங்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா உன்னுடைய காரியங்கள் கொஞ்சம் நீ போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைவுக்கு போன்றாரு. இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன், அங்கே நான் தர்ஷிஷுக்கு தான் போவேன். அழைப்பு யோனாவை தேடி வந்தது. யோனா அதை அள்ளி தலை விட்டுட்டு எங்கே போகிறான்? என்னுடைய சப்ஜெக்டே இது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமென். பாருங்க, அவன் போகிறான். எங்கே போகிறான்? கப்பலருக்கு போகிறான். சும்மா விட்டாரா? சும்மா விட்டாரா? அங்கே ஒரு போராட்டத்தை கொடுக்குறாரு. கக்கலை என்ன பண்ணுறாரு? கடலை கொந்தளிக்க பண்ணுகிறாரு. உன் அழைப்பு என்ன?
உன் அழைப்பு என்ன? நினைவுக்கு போக வேண்டியது நீ எங்கே போகிற? கர்த்தருடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷிஷுக்கு போகிற. அல்லேலூயா. தர்ஷிஷுக்கு போகும்போது எல்லாம் தெரியாது, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு உன் அழைப்பை மீறி சற்று நீ விலகி போகும்போது, கடலுக்கு போகும்போது கடல் கொந்தளிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் என்ன ஆகுது? கொந்தளிக்குது. அங்கே மாலுமில என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இப்படி ஆகுது? நல்லா தானே போயிட்டு இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய படகு நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏன் தடுமாறுது, ஏன் அலை கொந்தளிக்குது அப்படின்னு கேட்கும்போது சீட்டு போட பார்க்குறாங்களாம், சீட்டு போடுறாங்களாம். அந்த காலத்தில் சீட்டு போடுவாங்க, ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு சீட்டு போட பார்க்கும்போது யார் பேர் விழுந்தது? யோனா பேர் விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கும்போது அவங்க இந்த மாலுமிக்கு, ஏன்பா நீ இப்படி பண்ணுற? அல்லேலூயா. அதெல்லாம் சரி, கரெக்டு தான், நான் வந்தது தப்பு தான். அல்லேலூயா. என்னை தூக்கி எதில் போட்டுருங்க, கடலில் போட்டுருங்க, அப்போ சரியாயிடும் அப்படின்னு அவனுடைய வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அல்லேலூயா. தூக்கி கடலில் போடுறாங்க. மீன் ரெடியாக இருந்தது. ஆமென். விழுங்கிறதுக்கு நீ எங்கே போனாலும் ஒரு செக் வைப்பார் உனக்கு. ஆமாவா இல்லையா? உன் அழைப்பையும் உன்னுடைய தரிசனத்தையும் நீ விட்டு விலகுவியானால், கர்த்தர் உனக்காக கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் அழைப்பையும் நீ விட்டு விடுவேனால் ஒரு மீனை வைப்பார் வாய்க்குள்ளே போக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மீன் வயிற்றுக்குள்ள, ஆண்டவரே நான் திரும்ப போகிறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு உங்கள் அழைப்பை மிஞ்சி வந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப எடுத்துருந்து கரையில் கக்கும். தாவியா? அல்லேலூயா. கத்த நல்லவர். அப்போது பாருங்கள், அந்த பந்தி விசாரிப்புன்னு சொல்லும் போது 7 பேரை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அவங்க அர்ப்பணித்தார்கள். அந்த பணிக்கென்று, அந்த வேலைக்கென்று தங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக இந்த வேலைக்கு அவங்களை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே படிங்க, ஃபுல்லாகவே அதே வார்த்தையை கொண்டு தான் வரும். அவர்களை முன்பாக நிறுத்தினார்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆமென். ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்க கீழ்ப்படிறாங்க? அல்லேலூயா. அந்த வேலை கூட எப்படி பண்றாங்களா? ஆசாரியர்கள் ஊழியர்கள் அவங்க தலையில் கையை வச்சு அவங்கள பிரதிஷ்டை பண்ணி, இந்த வேலைக்கு நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அல்லேலூயா. எந்த வேலைக்கு? பந்தி விசாரிப்புக்கு அவங்கள பிரதிஷ்டை பண்ணி சபையார் எல்லோரும் அதை என்ன பண்ணாங்களா? விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அப்படி இருந்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஆமென். கீழ்ப்படிதல் உள்ள அல்லேலூயா ஜனங்கள் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆமென். வருகிற ஜனங்கள் போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. வந்த ஜனங்கள் நிலைத்திருக்கிற ஜனங்களாக இல்லாமல் இருக்கிறாங்க. வருகிற மக்கள் அல்லேலூயா வேரூன்றி கனி கொடுக்குற மக்களாக இருக்க மாட்டுறாங்க. அல்லேலூயா. ஆமென். மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது என்ன ஆயிடுது? சத்துருவானவன் பறிக்கிறான். அல்லேலூயா. அப்போது ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்கு, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மேல்படியாக இருக்கும். எவன் ஒருவன் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சற்று மேலே உணரும். அல்லேலூயா. அழைப்பு எப்படி வந்தது? ஆமென். அல்லேலூயா. கீழே படிங்க. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். எப்படிங்க? பந்தி விசாரிப்புக்காரன். அல்லேலூயா. பந்தி ஊழியத்தை செய்கிறவன் எப்படியா இருந்தானா? ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஸ்தேவானை பற்றி அந்த 6ஆம் அதிகாரம் 6, 7 மட்டும்தான் போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னான். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. நின்று ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்தான். இரத்த சாட்சியாக மறிக்க வரீங்களா? நீ வரியாமா? அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. இங்கே ஒரு துப்பாக்கி விட்டு நிட்டுனான்னு வச்சுக்கிங்களேன். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் வந்துட்டான் நம்ம சபையில். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரோ வந்துட்டாங்க உள்ள. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற வேலையில் இயேசு மறுதலின்றான். இங்கே என்ன ஆராதனை நடக்குது அப்படின்னா எத்தனை பேர் இது உள்ளே இருப்பீங்க? எத்தனை பேர் இது உள்ளே இருப்பீங்க? இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்தேன். கண்ணன் முதல்ல அவர் தான் தலை தெரிச்சு ஓடிடுவார். ஐயோ நான் சும்மா வந்தேங்க, இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேங்க, நாளாக வந்துட்டு ரெகுலராக வரலங்க, நான் நடக்குது சும்மா வந்துட்டுங்க போயிடும். ஆள் அவர் ஓடிடுவார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அப்புறம் மல்லிகா ஓடிடும். ஏம்மா எனக்கு தெரியாது, நான் சும்மா வந்துன்னுக்கிறேன், இதில் நான் சேரல அப்படின்னு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தேவான் நின்னா. துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அல்லேலூயா. ஆமேன். இயேசுவை மறுதலி. ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது மறுதளிப்பீங்களா? ஆமேன். என்னை கொன்று போட்டாலும், ஆமேன், யோபு சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் அவருக்கு முன்பாக நான் ரூபகரமாய் நிற்பேன். அல்லேலூயா. 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 அப்படி ஒருவன் எவன் எழும்புகிறானோ தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி தான் ஸ்தேவான் எழும்பினான். அல்லேலூயா. என்ன பண்ண சொல்லுங்க, படிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தான். கீழே அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேன பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. ஒருத்தர் எழும்புனா போதும், அதுக்கு விரோதமாய் ஒன்று வரும். ஒருத்தர் நல்ல ஒரு பீக்கில் போயின்னு இருப்பாங்க. ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஜபத்தில் இருந்தாலும் சரி, மற்ற எல்லா காரியத்திலும் சபை கொஞ்சம் வளர்ந்து அப்படியே வரும். உடனே அதுக்குள்ளே என்ன அவன் பிசாசு அப்படியே நிலை கொழுந்து போயிடுவாங்க. அப்படிதான் ஸ்தேவான் அற்புதங்களும் அடையாளங்களும் மிகப்பெரிய காரியத்தை செய்யும் போது அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு? இவன் பந்தி விசாரிப்புக்காரன். அல்லேலூயா. எப்படி ஒரு சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் எப்படி என்ன செய்கிறான்? அற்புதங்களும் செய்கிறான், அடையாளங்கள் செய்கிறான், ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்தா நடக்குது, அவன் ஜெபித்தா சுகம் நடக்குது. அல்லேலூயா. இவன் யார்? இவன் அல்லேலூயா. யார்ரா இந்த பையன் கேட்ட மாரி, யார் இவன் அப்படின்னு இப்போ தான் வந்தான். இவ்வளோ பீக்காக இருக்கிறானே, இவ்வளோ அழகாக செய்கிறானே, இவன் எல்லாமே பண்ணுறானே, நாங்கள் பிந்தி இப்போ வந்தோம், எங்களுக்கு முன்னாம என்ன பண்ணுறான், ஓவர்டேக் பண்ணி போகிறானே அப்படின்னு அவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை குறித்து? ஸ்தேவானை குறித்து. அல்லேலூயா. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடக்குதா? அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம அப்படியே முன்னேறும் போது, அல்லேலூயா, தேவன்கிட்ட நம்ம அணுகும் போது, அல்லேலூயா, தேவன்கிட்ட நம்ம கிட்டி சேரும் போது சடனாக ஒன்று வரும், அப்படியே டவுன் ஆகிடும். அல்லேலூயா. அப்படி தான் சத்ருவானவன் எழும்புவான். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. அசரவே கூடாது. அல்லேலூயா. சாமுவேலுக்கு சொல்லுவார் ஐயா, இடியே விழுந்தாலும் அதுதானே இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இடியே விழுந்தாலும் எப்படி நிற்கணும்? ஸ்டடியாக நில்லு. ஆமேன். எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை தான். ஸ்பெசிஃபிக்காக சாமுவேலை பார்த்தா ஐயா சொல்கிறது, இப்பா உன் மேலே இடியே விழும், ஆனால் நீ எப்படி இருக்கணும்? ஸ்டடியாக நில்லு. அந்த ஸ்டடி தானே நம்மளுக்கு வர மாட்டேங்குது. எதனா வந்துச்சுன்னா
நான் ஸ்டெடியாக இருக்க முடியல. நான் வேறு இதில் சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டேன். மற்றவங்களெல்லாம் சொல்லுவாங்க கோச்சிப்பாங்க, சாமியில் சொன்னால் கோச்சிக்க மாட்டாப்புல. நம்ம சபையின் கோயில் பிள்ளை, அதனால் சொல்ல மக்கள். ஆனால் சபைக்கு நேர்ந்து விட்டதுனால சொல்ல மாட்டாங்க போல. அதனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் உன்னுடைய அழைப்பு முதலாவது நீ தெரிந்து கொள்ளணும். உன்னுடைய அழைப்பு என்ன? ஒவ்வொருடைய அழைப்பு என்ன? கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரே, நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், அந்த அழைப்பில் நான் பிசங்காமலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அழைப்பு, நான் எந்த பெரிய காரியத்தில் வந்தாலும், ஆமென், லோத்து மணிவை போல என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா என் மேலே வச்ச தரிசனம் பெருசு, என் மேல் வைத்த அபிஷேகம் பெருசு, என் மேல் வைத்த அழைப்பு பெருசு. அல்லேலூயா. இந்த உலக சிற்றின்பங்கள், உலக காரியத்திற்கு, அல்லேலூயா, லோத்து மணிவை போல நான் திரும்பி பார்த்தேன்னா அப்படியே நான் இங்கே நிற்க வேண்டியதுதான், அப்படியே உப்பு தூணா. அல்லேலூயா. அதான் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எதிர்நீச்சல் போட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தரை முன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒருவன் எழும்பினான், அவனை யாராலையும் நம்ம என்ன பண்ண முடியாதான், அசைக்க முடியாது. சங்கீதம் 16:8 பார்க்கணும். அல்லேலூயா. படிங்க, சங்கீதம் 16:8. நிறைய வசனங்கள் இது பண்ண, ஆனால் கர்த்தர் அப்படியே ரேமாவா வசனங்களே அந்த வசனத்துக்கிட்டே நான் போகவே இல்லை. ஆமென். நான் என்ன ஆகுறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஷேக் ஆகுறதில்லை. ஏன்னா யார் இருக்கிறாங்க கூட? அப்பா இருக்கிறாரு. அவன் அல்லேலூயா, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கிற மாதிரி காரியம் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தடுமாறுகள் வரும். அல்லேலூயா. அதான் சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு
ஒருவர் அறிவார் என்றால் என் தகப்பனை போல. அல்லேலூயா. அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் சரிக்கு விழுகிறவள் என்று தெரியும், நீ தடுமாறுகிறவன் என்று தெரியும். ஆனால் அது அப்படியே விட்டு கடந்து போகிற தேவன் அல்ல. ஏன்னா உன் மேல அழைப்பு இருக்கு. அல்லேலூயா. உன் மேல அழைப்பு இருக்கு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் எப்படியாவது உன்னை கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவனா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறது ஒண்ணுதான். அப்ப பாருங்க, ஸ்தேவான் மேல அவ்வளோ காரியங்கள் வந்தாலும் அவன் எப்படி இருந்தான்? கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. என்னாகமம் 14:30 என்று பாடுங்க. அதில் இன்னொன்று வருமே, யோசுவா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது 38-30 யாத்திராகமம் 33:11. யாத்திராகமம் 33:11 படிங்க. யாத்திராகமம் 33:11. படி. ஒருவன் தன் சிநேகிதனோட போவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. அப்போ எனக்கு யோசுவாவை பார்க்கும்போது அழைப்பு யோசுவா மேல விழுந்தது. ஆமென். மோசைக்கு அடுத்தது யாருங்க? மோசையை தேவன் அழைத்தார். அந்த அழைப்பு விசேஷமான அழைப்பு. மோசையை அழைக்கும் போது அல்லேலூயா. ஆமென். அந்த விசேஷ அபிஷேகத்தை யார் மேல வைக்கிறாரு? யோசுவா மேல வைக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற யோசுவாலாம் அல்லேலூயா வேலைக்கு ஆகாத யோசுவா, யூஸ்லெஸ். அல்லேலூயா. ஆமென். சீக்கிரம் வானா 10:30 மணிக்கு வருது. ஆனா அப்ப இருக்கிற யோசுவாலாம் எப்படி இருந்தாங்க? ஆலயத்திலேயே இருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். எங்க இப்ப இருக்கிற யோசுவாலாம் ஃபோன் பண்ணி வந்துட்டியாப்பா, சீக்கிரம் வரியா? இப்ப இருக்கிற விசுவாசிகள் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணி அவங்களை வர வைக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அப்ப இருந்த யோசுவா, எனக்கு யோசுவா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். வேதத்துல அநேக பேர் இருக்கிறாங்க. எனக்கு என் இருதயத்தை கவர்ந்தது யோசுவா, அடுத்தது யோசேப்பு, அல்லேலூயா, ரூத்து. சில பேருங்களாம் அப்படியே இருதயத்தை அப்படி என்ன பண்ணுவாங்களா? டச் பண்ணுவாங்க. அந்த இருதயத்தை டச் பண்ணவங்கள யோசுவா ஒருத்தன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாத இருப்பானால் அவன் எழுந்து கூட போயிருக்க மாட்டான். பொழுது ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான். இப்போ இருக்கிற கொஞ்சம் 2 மணி 2.5 மணி நேரம் ஆச்சுன்னா டைமை பார்க்குறது. ஏன்னா பசி எடுத்துடுச்சு. பசி எடுக்குதா? பசி எடுக்குதா? யாருக்கெல்லாம் பசி எடுக்குது? சில பேர் சாப்பிட்டு வந்து உட்காந்து உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்து யோசுவா எப்படி இருக்காங்க பாருங்களேன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தாங்க. ஆமென். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 hour ஜெபம் பண்ணுங்க, டெய்லியும் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சபை திறந்து கிடக்குது. ஜெபம் பண்ணுங்க. உன் அழைப்பு என்ன? ஆமென். மோசைக்கு அடுத்தது யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா செய்த அற்புதங்கள் மிக பெரியது. அல்லேலூயா. சூரியன் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தான் குவியில போல நின்றது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவுக்கு கொடுத்த அபிஷேகம் பெரியது. ஆமென். அல்லேலூயா. யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தின விதம் பெரியது.
அல்லேலூயா. அதே அபிஷேகம், அதே அழைப்பு கர்த்தர் உங்கள் மேல வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாதிருந்த யோசுவாவை போல கர்த்தர் உங்களை மாற விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இது சரிப்பட்டு வராது, இந்த காரியம் சரிப்பட்டு வராதுன்னு நீ அள்ள தட்டி போகிறவன் கிடையாது. உன் மேல் வைத்த தரிசனம் பெருசு. மீண்டும் மீண்டுமா சொல்றேன், உன் மேல் வைத்த அழைப்பு பெருது. அல்லேலூயா. இதை விட்டு நீ விலகி போகணும்னா உன் வாழ்க்கை. அல்லேலூயா. நல்லவர், எனக்கு இது செய்யல, அது செய்யல, இது கொடுக்கல, அது பண்ணல, இந்த நடக்கல, அது நடக்கல இல்லைங்க. தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உண்மையே நான் நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளு. எனக்கு நீ அற்புதம் செய்தாலும் பரவாயில்ல, அடையாளம் செய்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். உங்க அழைப்பை நான் ஒரு நாளும் அள்ள தட்ட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவனை தான் தேவன் உயர்த்துவார். ஆமென். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் காலதளமா ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பின் சித்தத்திற்கு நேராக நீங்கள் அழைப்பிடும். அப்போ நேற்று படிச்சுட்டே இருக்கும்போது இன்றைய உள்ள வாக்குத்தத்தத்தை படிங்க. டெய்லி வர்ஸ் இன்றைய உள்ளது. இன்னைக்கு ஐயா அனுப்புவாரு. நான் இந்த டாபிக்லாம் எடுத்துட்டு எழுதிட்டு இருக்கேன். டக்குன்னு செல்ஃபோனை பார்க்கும்போது அப்போ கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாரா இல்லையா? நான் சுயமாக இந்த அழைப்புன்னு போட்டேன்னா, அல்லேலூயா அழைப்புன்னு, அப்போ நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் கொடுக்குற வார்த்தை எப்படியா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே அதற்காகவே நீ என்ன பண்ணியிருக்க? அழைக்கப்பட்டிருக்கிற. 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். ஆமென். எப்படியா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, பற்றிக்கொள். எப்பா நல்ல அறிக்கை பண்ணினமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை. அல்லேலூயா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற? நித்தியத்திற்கு போவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நீ நல்லா வந்துட்டு ஏதோ ஒரு காரியத்தில் நீ வழி விலகி போவேயானால், அல்லேலூயா, அவருடைய மனசாட்சி அவருக்குள்ள வேதனைப்படும். உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணுமா? நித்திய ஜீவனுக்காக உன்னை அழைக்கப்பட்டிருக்கிற நீ அதற்கு பாத்திரவனாய் நடந்து கொண்டு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவரே, அப்போ நான் எடுத்த வசனங்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற? அந்த அழைப்புக்காக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க. ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான அழைப்பு எதுக்கு? உன்னை கர்த்தர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை பெறும்படியாக. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக
நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. உன் ஓட்டத்தில் ஏதாவது குறுக்க வரும், உன் ஓட்டத்தில் ஏதாவது நாய் வரும், உன் ஓட்டத்தில் ஏதாவது பேய் வரும், ஏதாவது பிசாசு வரும், ஏதாவது வண்டி வரும். அப்படிதான் பாவம். நேற்று தினத்தில் பாஸ்டர் எஸ்ரா அவர் பாவம் அப்படி போயிருக்கிறார். அவர் எப்பவுமே காரில் தான் போவார் அந்த மனுஷன். அல்லேலூயா. ஏதோ வண்டியில் போயிருக்கிறாரு. எவனோ சொமோட்டோக்காரன் வந்து செம்ம அடி அடிச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுடைய நிலைமை பாருங்க. ஆமே. செம்ம ஆக்சிடென்ட் காமாட்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஓட்டத்தில் எல்லாம் வரும் தான். ஆமே. அதனால நம்ம விசுவாச துயக்கினவர் நம்மளை அழகாக கொண்டு போவார். நம்முடைய லைஃப்பை, நம்முடைய கேரிங்கை, நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தாருன்னா அழகாக கொண்டு போயிடுவார். ஆமே. நல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பாதி பேர் வழி போகிறாங்க. ஆமே. இங்கே போனால் சரியில்லை, அங்கே போனால் சரியில்லை, இது போனால் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணுறாங்களா, விலகி போகிறாங்க, சபையிலிருந்து விலகி போகிறாங்க. அல்லேலூயா. அப்போது பாருங்க, நம்முடைய அழைப்பு விசேஷமானது. அல்லேலூயா. பவுல் தேவன் தெரிந்து கொண்ட அழைப்பை அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய அழைப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு நம்ம சரி அந்த இது இல்லை, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை தேடி எது வந்தது? அபிஷேகம். அழைப்பு எங்க வந்தது? தேடி வருது. உன்னை தேடி அழைப்பு வரும். அதை தயவு செய்து சொல்றேன், அதை நீங்க அள்ள தட்டாதீங்க. அல்லேலூயா. உங்களை 7 பேரை தேவன் பிரித்திருக்கும் போது அந்த வேலைக்கு நீங்க பாத்திரவானா இருங்க. அல்லேலூயா. நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு தயவு செய்து ஆமே நீங்க சொல்லாதீங்க. இந்த வேலை செய்யனா செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு செஞ்சு பழக்கம்னு சொல்லக்கூடாது, செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. நான் இது பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இது போதகர் வேலை, இது போதகரமா வேலை. எங்க வேலை என்ன வேலை? ஜபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். அதுதான் எங்க வேலை. உங்க வேலை என்ன வேலை? பந்து விசாரிக்கணும், பெருக்கணும், மொழுகணும், துடைக்கணும், எல்லா வேலை. அதுக்குன்னு விசேஷ அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. தேவான் அந்த வேலையை செஞ்சான். அவனுக்குள்ள என்ன நடந்ததா? அற்புதங்கள், பெரிய பெரிய அடையாளங்கள் அவன் செய்தான். எங்களை காட்டில நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பெருசுனா உங்களுக்கும் கொடுக்கிற அபிஷேகம் பெருசு. அல்லேலூயா. அதனால உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய அளவையும் நீங்க என்ன பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. மட்டப்படுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
இன்னைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாஸ்டர், சபைக்கு வரோம், சாப்பிட்றோம், சாப்பிட்ற தட்டை கூட கழுவி வைக்க மாட்டுறோம், அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுறோம். சில பேர் அவங்க சாப்பிட்றா, நான் ஏன் கழுவணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட சொல்லுவேன் அம்மா கிட்ட, அம்மா தண்ணிலாம் பிடிச்சி வைக்காதம்மா, வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அப்போ அவங்க தண்ணி அடிக்கடி போய் குடிப்பாங்களா, அந்த கவனம் அதில் இருக்கும். பஸ் டிரைவர் பார்த்துருக்கீங்களா? அமே நல்ல பிரேக் அப்போ எடுத்து ஓட்டுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். திருச்சபையில பந்தி விசாரிப்பு செய்கிறதற்கு அழைப்பு. திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக நாங்கள் அதை பெருக்கி, அதை தொடச்சி, சமையல் பண்ணி, ஆயத்தம் பண்ணி, எல்லாம் செஞ்சு முடிச்சு, அப்போ எங்கே நாங்கள் ஜெபிக்கிறதுலையும் வேத வாசிக்கிறதுலையும் தரித்திருந்து ஆண்டவரோட கேட்டு அந்த வார்த்தையை கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். சனிக்கிழமையே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அப்படி உங்க வாழ்க்கையில இந்த காரியம் செய்யணும். இப்போ நமக்கு சிறு கூட்டம் தான், இன்னும் பெரிய பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா நீ நான் போட்டிலாம் போடக்கூடாது. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்று நான் செய்யணும். அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி இருக்கணும், ஞானம் இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும். பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்கிறாரா? பரிசுத்த ஆவியினாலும். ரெண்டாவது அதான் சொன்னேன், பரிசுத்த ஆவினா அப்படின்னு ஆவினால் தனியாக சொல்றீங்க. பரிசுத்த ஆவியினாலும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி. பரிசுத்த ஆவி இருக்கணும். ரெண்டாவது தியானம். ஒரு வேலை செய்யறதுக்கு கரெக்டா அந்த ஞானம் வேணும். அப்ப ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும். நற்சாட்சி இருக்கணும், நல்ல பேர் இருக்கணும். உங்க பேரு மட்டும் ரிப்பேரா மட்டும் போயிடக்கூடாது. பார்த்துக்குங்க. ஊழியத்துல, உடன் ஊழியத்துல, சபையில என் அன்பு பிள்ளைங்க நற்சாட்சியை கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஏதோ நோக்கத்திற்காக தான் தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்டு இங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர்களை ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். அந்த தெரிந்து கொண்டவர்கள், ஏற்படுத்த பண்ணப்பட்டவர்கள் ஜெபம், வேத வசனத்தை தியானிக்கணும். உங்க சொந்த பைபிளை சபைக்கு ஆராதனைக்கு எடுத்து வர்றதுக்கு உங்களுக்கு முடியல. கையில செல்போன் எடுத்து வரீங்களா? சொல்லுங்க. கையில செல்போன் எடுத்து வரீங்களா? பைக்கை எடுத்து வரீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் எங்க? இந்த வேதத்தை சுமக்கலனா நீ வாழ்றதே வேஸ்ட். என்ன சினிமா தேட்டருக்கு போறீங்க? சினிமா தேட்டர் போனா டிக்கெட் இருந்தா உங்களை உள்ள சேர்ப்பான் நரகம் போறதுக்கு. தம்பி, நீ சபைக்கு வர ஒரு பைபிள் இங்க பார்த்தேன், யார் அந்த பைபிளே தெரியல, அப்படியே இருந்துச்சு. அது தூக்கி அங்க வச்சிருக்கிறேன். ஒருத்தருடைய பைபிளை பார்த்தா அங்கேதான் இருக்குது. ஒரு சில பேர் பைபிள் ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க. தயவு செய்து உங்க பைபிளை எங்க கையில் எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செல்போனை கூட மறந்துட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. செல்போனோட நீங்க பரலோகம் போக முடியாது. இந்த வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா இயேசு உங்களை சுமப்பாரு. அல்லேலூயா. பைபிளை எடுத்து வரதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். ஹலோ, சபைக்கு எதுக்கு வரீங்க? ஆமென். வேதாகமத்தோடு வாங்க, டைரியோடு வாங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகளை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மாசம் சொல்ல சொல்ல நானும் குறிப்பு எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் அப்படியே மெமரியில் எழுதிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த விட்டு போயிட்ட பிறகு எல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. ஆமென்.
இடைவிடாமல் தரித்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபித்து அவர் மேல் கைகளை வைத்தார்கள். நீங்க வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்திலும் வல்லமையினால் நிறைந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று பார்த்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களாகிய எங்கள் மாத்திரமல்ல, உங்களாலேயும் கர்த்தர் செய்வார் அற்புதங்களையும் அடையாளங்களையும். ஆமென். ஆகவே நீங்க பெற்றுக்கொண்ட அழைப்பை இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. இந்த வண்ணமாக ஒரு காணிக்கை பாடல பொன்மொழி எஸ்தர் அவர்கள் பாடுவார்கள். பாடும்பொழுது கர்த்தருக்காக ஒரு விதைக்கக்கூடிய ஒரு நேரம். அறிவிப்புகள். சாட்சி இருக்குங்களா? சரி, ஓகே. அறிவிப்புகள். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 நாளை தினத்தில் இரவு எனக்கு தேனியில் ஊழியக்கார கூட்டம் இருக்கிறதுனால ஒரு 3 நாட்கள், செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் அதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடுறேங்க. 2 பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? அதே போல வருகிற 15 சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை போஸ்டர் பார்த்தீங்களா எல்லாருமே? துதி ஜெப ஆராதனை. கிட்டத்தட்ட நம்ம சேனலில் போட்ட கிட்டத்தட்ட 1500 பேர் பார்த்தாங்க. ஆனால் இங்கே இருக்க நம்ம விசுவாசிகள் பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டால், எந்த அளவுக்கு நீங்கள் திருச்சபையில் சொல்லப்படுகிற காரியங்களுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அல்லேலூயா. அந்த போஸ்டர் போடுங்க. ஆகஸ்ட் 15 உள்ள போஸ்டர். த காட் சில்ட்ரனில் போட்டிருப்பேன், இல்லை அதில் போடுறேன். ஆமென். சீக்கிரம். சரி, சாட்சிகள் எதா இருக்கா? ஆமென். கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய கார் 14 ஆண்டுகள் கழித்து அது புதுப்பிக்கப்பட்டது. அடுத்த வருஷம் FC. அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னும் சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில மெக்கானிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தேவன் கொடுத்த திராணிக்கு தக்கதாக அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் நம்பினா கண்ணியை வருவிக்கும். மனுஷன் நம்புறதை பார்க்கலாம், ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. சரி, ஓகே. பாருங்க, துதியும் ஜெபமும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலையில் 10 o'clock. நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி டைமுக்கு வந்து போகக்கூடாது. 10 o'clockனா ஒரு 9:45 இங்கே வந்து உட்காந்துருங்க. அல்லேலூயா. தொடர்ந்து ஆமென் துதியும் ஜெபமும் நடக்கும். ஆமென். இதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அந்த ஒரு வீடியோ கிளிப் போட்டுருவோம் பாருங்க, இதுலயே அதை ப்ளே பண்ணுங்க. இருக்கா? சரி, ஓகே, பரவாயில்ல. ஆமென். சரி, இப்போது கூட பொன்மொழி பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துக்கிற விதைக்கிற ஒரு நேரம். இந்த வாரம் உணவிற்கு பொன்மொழி காய்கறிகள் வாங்கி கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸோ கர்த்தர், நான் சொன்னேன், வாரம் ஒரு 2 குடும்பம் இல்லை ஒரு 3 குடும்பம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு நம்ம உணவு ஆகாரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் ஒரு மகள் வந்து ஒரு 5 கிலோ அரிசி முட்டையை எடுத்து வந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென்.
அந்த மகளுடைய மாமியார் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட இருந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாமியார் லக்ஷ்மி அம்மா கலாவுடைய மாமியார். அல்லேலூயா. இரண்டு குடும்பத்துக்காக நம்ம அப்படியே தேவனை சோதரிப்போமா? அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, திருச்சபை உணவிற்கு இவர்கள் வாங்கி கொடுத்த அரிசியும் ஆண்டவரே காய்கறிகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீர் பெருக செய்வீர்கள். இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தங்கள் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபை தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தங்கள் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபையை தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், இடறி விழாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, இடறி விழாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி
மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி அல்லேலூயா. தம்பி கால் கேட்கல, கரங்களை தட்ட சொல்லுங்க. அன்பின் தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இங்க அழைச்சிருக்கிறீங்க, வேறு பிரித்திருக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேசத்துக்கு ஆண்டவரே தீர்க்கதரிசிகளாக நீங்க வைத்திருக்கீங்களப்பா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே யோனாவை குறித்து நாங்கள் பார்த்தோம், யோசுவாவை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்பிற்காக நன்றி. எவ்வளவேனும் தகுதியற்ற எங்களை நீர் அழைத்து தெரிந்து கொண்டு வேறு பிரித்து ஆண்டவரே ராஜரிக ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, நிரப்பி அனுப்புங்க. அவருக்கு நீங்க அழைத்திருக்கிறீங்க, அந்த அழைப்பை கடைசி வரையிலும் விட்டு விடாதபடி அழைப்பிலே உறுதியாய் தடுத்து நிற்க ஜெயிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனை வேலை ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை பகுதி, காணிக்கை பகுதி எல்லாவற்றும் பொருட்படுத்தப்படியால் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கார்த்திகாவுடைய அம்மா சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இங்கே ஃபுல்லாக அந்த ஸ்கின் அப்படியே கட் ஆகி 6 தையல் போட்டிருக்காங்க. அதில் அவங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, எக்ஸ்ட்ரா பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். சபையில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வருதோ அவங்க ஞாபகப்படுத்த, அவங்க பேர் தெரியல கூட பரவாயில்ல. நீங்கள் நினைக்கிற அந்த நினைவு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காலை செய்வார். ஆமென். God bless you, God bless you. உங்களுக்காக உணவு ஆயத்தமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் போய் நீங்கள் சாப்பிட்டு கடன் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.